அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நம் அடுத்த தலைப்பை பார்க்க போகிறது கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்குவதற்கான பயிற்சி பார்க்க போகிறோம். திருமூலர் திருவடிகள் சரணம். முருகப்பெருமான் திருவடிகள் சரணம். காலையில் படுக்கையை விட்டு எழுந்ததும் முதல் வேளையாக வாய் கொள்ளும் அளவுக்கு தண்ணீரை நிரப்பிக்கொண்டு அப்படியே வாயை மூடிக்கொண்டு அப்படியே இருந்து கொண்டு கண்களை வேறு தண்ணீரை கையால் அள்ளி 7 தடவை கழுவவும். அதன் பின் வாயில் உள்ள தண்ணீரை வெளியே உமிழ்த்தி விடவும். மேலும் வாயில் தண்ணீரை விட்டு நல்லவிதமாக கொப்பளித்து கொண்டு அதே சமயம் கண்களையும் முகத்தையும் கைகளால் தண்ணீரை அள்ளி அள்ளி 6 தடவை கழுவிய பின் வாயில் இருக்கும் தண்ணீரை வெளியே துப்பிவிட வேண்டும். மேலும் குளிக்கும் முன் தலைக்கு எண்ணெய் வைத்து கொள்ள வேண்டும். உடனே இரு பாதங்களின் பெருவிரல் நகங்களின் மேல் மட்டும் எண்ணெய் பல சொட்டுக்கள் விட்டு நிரப்பி 10 நிமிடங்கள் அப்படியே இருந்துவிட்டு பின் குளிக்கவும். இதுபோல தினசரி செய்து வந்தால் கண் பார்வை தீட்சயமாகும், கண் கோளாறுகள் எல்லாம் தீரும், கண் எரிச்சல் நிற்கும், கண் சிவப்பு மாறும். என்ன சொல்கிறாருன்னா, காலையே படுக்கை விட்டு எழுந்த உடனே வாயில் ஃபுல்லாக வாய் கொள்கிற அளவுக்கு தண்ணீரை நிரப்பிக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணீர் நிரப்பி அப்படியே வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் 7 தடவை அப்படியே கழுவணும். சரிங்களா? அப்படி 7 தடவை கழுவினதுக்கு அப்புறம் இதே மாதிரி கழுவினதுக்கப்புறம் அந்த தண்ணியை திப்பிடணும். மறுபடியும் அதே மாதிரி ஒரு 6 தடவை எவ்வளோ தூரம் இந்த மாதிரி பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் நீங்கும் அப்படின்னு அதில் சொல்கிறாரு. இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.